போதி வணக்கம். ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கா 12 ராசியினருக்கும் பலன்களை பார்ப்போமே. குறிப்பாக ஆங்கில மாதம் ஒரு மாதம் அப்படின்னா தமிழில் 2 மாதம் சேர்ந்து வரும். வைகாசி ஆனி 2 மாதங்கள் வரும் ஜூனில். இதில் ஆங்கில மாதத்திற்கு நாட்களை குறித்து பலன்களை எடுப்போம். ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியாக பார்த்துக்கிட்டே வருவோமே. இதில் மேசராசி காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி மேசராசி. இந்த மேசராசி நண்பர்களுடைய ஜூன் மாதம் 2024 வருடத்தினுடைய ராசி பலன்களை பார்ப்போம். சரி, இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் இருப்பார். ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே இருப்பார். இது ஒரு வகையான விசேஷம்தான். அதே போல் 8ஆம் வீட்டிற்குரியவரும் அதே செவ்வாய் தான். உங்களுடைய மேச ராசிக்கு ராசிநாதனும் 8ஆம் வீட்டிற்குரியவனும் செவ்வாய் தான். ஜென்ம ராசியிலேயே ஆட்சியாகி இருக்கக்கூடிய காலம். இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அற்புதம் தான். எப்போவுமே ராசிநாதன் ஆட்சி ஆகிறது ரொம்ப விசேஷமான பலனாக தான் எடுத்துக்குவோம். முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாகக்கூடிய காலகட்டம் தான். சரி, இருந்தாலும் செவ்வாய் ஜென்ம ராசிக்கு வரார் இல்லையா, அது போன்ற பலன்களையும் நம்ம எடுக்க வேண்டியது அவசியம். செவ்வாய் நெருப்பு கிரகம். ஜென்ம ராசியில் இருக்கும் பொழுது மேசராசி நண்பர்கள் கொஞ்சம் நெருப்பு சார்ந்த விஷயங்களிலெல்லாம் கவனம் அதிகமாக செலுத்தணும். ராசிநாதன் வலுவாக இருந்தாலும் அந்த ஜென்ம ராசிக்கே செவ்வாய் வருகின்ற பொழுது நெருப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் வீட்டிற்குரியவரும் அதே செவ்வாய் தான். சிறிது அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டிலே குரு பகவான், குரு நல்லா வலுவாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்லேயே நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சியாகக்கூடிய அற்புதமான காலம். அதே போல் இப்போ கோல்சாரத்தில் குரு பகவான் 2ஆம் வீட்டில் நின்று 2ற்குரிய சுக்கிரன் 2லேயே ஆட்சி ஆகிறார். இது பாருங்களேன், ரொம்ப விசேஷம். 2ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 2ல் ஆட்சி ஆகுதுன்னாவே இந்த கோல்சார கிரகநிலை இருக்கக்கூடிய காலத்தில் கல்வியில் மேன்மை ஏற்படக்கூடிய காலம். மேசராசி நண்பர்களுக்கெல்லாம் ஏதாவது அயல்நாடு சார்ந்த கல்விக்கு முயற்சி செய்கிறாங்க, கல்வி உயர்கல்விக்காக வெளிநாடு போக விருப்பம் இருக்குது, இல்லை ஆரம்ப கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல பள்ளி பாடத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் குறிப்பாக இருக்குது. ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் நல்ல பள்ளிக்கூடம் கிடைக்கும். உயர்நிலை படிக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு சார்ந்த யோகங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். உங்களுடைய குடும்ப ஜனங்களில் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் நிறைந்த காலகட்டம். பொருளாதாரத்திலே ஒரு நல்ல வளர்ச்சி, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் கல்வியில் மேன்மை உண்டு. கொஞ்சம் பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் கடினமான வார்த்தைகளை குறைச்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா 2ல் சூரியனும் இருக்கிறார். நாம் பேசக்கூடிய வார்த்தை டக்குன்னு வேகமான வார்த்தையாக இருக்கும். அடுத்தவங்களை துன்பப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த 2ல் சூரியன் இருக்கக்கூடிய காலங்களிலெல்லாம் கொஞ்சம் பேசுவதில் கவனம் அதிகமாக இருக்கணும். யாரையும் துன்பப்படுத்துகிற மாதிரியோ மனதை வருத்தக்கூடிய வார்த்தைகளையோ பயன்படுத்தாமல் இருந்துட்டால் ரொம்ப விசேஷம். சரி, அதே போல் தான் 10-11க்குரிய சனி பகவான் 11ஆம் வீட்டில் ஆட்சி ஆகிறார். தொழில் அற்புதமான காலகட்டம். தொழிலுக்கான முதலீடு அற்புதமான காலகட்டம். இந்த மாதத்திலே பாருங்களேன், தொழில் ஒரு அபிவிருத்தியான சூழ்நிலை ஏற்படும். ஒரு நல்ல லாபத்தை நோக்கி இந்த தொழில் போகும். நீங்கள் பொதுவாகவே சனி பகவான் 11ல் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 10க்குரியவரும் அவர் தான். 11ஆம் வீட்டிற்குரிய லாபஸ்தானாதிபதியும் அதே சனி பகவான் தான். அப்போது சனி பகவான் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலத்தில் தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஏற்படும். நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம். இந்த மாதத்தில் குறிப்பாக 2ல் சுக்கிரனும் வேற ஆட்சி ஆகிறார். நல்ல பொருளாதார வலிமையை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சூரியன் பெயர்ச்சியாகி 3ஆம் வீட்டிற்கு வருகின்றார். சுக்கிரன் பெயர்ச்சியாகி
மூன்றாம் வீட்டிற்கு வருகின்றார். சூரியனுடைய பெயர்ச்சி 15ஆம் தேதி, சுக்கிரன் 12ஆம் தேதி, புதன் 3ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகி போகின்றார். இது பாருங்களேன், ரொம்ப இன்னொரு விசேஷம். 3ஆம் வீட்டில் போய் சுக்கிரன் அமரக்கூடிய காலங்களில் நல்ல ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படும். மேசராசி நண்பர்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய மாதம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான காலம். ஏன்னா 3ல் சூரியன், முயற்சிகள் எல்லாம் அனுகூலமாகக்கூடிய காலம். தைரியமான முயற்சி. கொஞ்ச நாளாகவே நாம் இதை செய்யலாமா வேண்டாமா, இல்லை இதனால் எதிர்மறையான பலன்கள் ஏதாவது நமக்கு நேர்ந்துருமா, இந்த மாதிரிலாம் சிந்தித்து கொண்டிருந்த மேசராசி நண்பர்களுக்கு சூரியன் 3ஆம் வீட்டில் கோல்சாரத்தில் வருகின்ற காலத்தில் ஒரு தைரியமான முயற்சி, அந்த முயற்சி பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். 3, 6க்குரிய புதனும் 3ஆம் வீட்டிலேயே போய் ஆட்சி ஆகுவார். இது இன்னும் கவனித்து பாருங்களேன். வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு அனுகூலமான செய்திகள் எல்லாம் உண்டு. 6ல் ஏற்கனவே குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டு மேலே இருக்குது. 6ஆம் வீட்டிற்குரிய கிரகம் ஆட்சி ஆகிறார் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில். அப்போது சிறிது நாட்களாகவே வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்த மேசராசி நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய காலகட்டம். முயற்சி பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய ஆபரண சேர்க்கை எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். இந்த வைகாசி மாதத்தினுடைய துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாது, திருமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய காலம். மாதத்தினுடைய துவக்கத்திலேயே மேசராசி நண்பர்களுக்கு 2ல் சுக்கிரன் ஆட்சி ஆகியிருப்பார். அதில் திருமணத்திற்கு அனுகூலமான காலகட்டங்களும் ஏற்படும். பொதுவாக மேசராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2024 ஒரு அற்புதமான மாதம்தான். திருமணம் ஆகாதவர்களுக்கு, முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்தில் அனுகூலமான செய்தி, கல்வியிலே உயர்வு, பொருளாதார உயர்வு, வேலையினால் அனுகூலம், சுயத்தொழில் செய்பவர்களுக்கு சுயத்தொழிலிலே அபிவிருத்தி, லாபங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் இந்த ஜூன் மாதம் 2024 மேசராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம்தான்.